நேரடி பார்வையில் பழுதுகளை சோதிப்பது. எடுத்துக்காட்டு, ஒடுக்கு மற்றும் உலோக பரப்பின் தன்மையை சோதிப்பது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய செயல்முறை பாடப்பகுதியில் நேரடி பார்வையில் ஒடுக்கு, கீறல் பரப்பின் தன்மை ஆகியவற்றை எப்படி சோதிப்பது என்பதை காண்போம். நோக்கம்: இந்த பயிற்சி முடிவில் உங்களால் வெற்றிகரமாக செயல்பட முடியக்கூடியவைகள். பல்வேறு தரப்பட்ட உலோகம் பொருட்களின் பழுதுகளை அடையாளம் காணலாம். பொருத்துதலில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகள். தொழில்கூடங்களில் கடைபிடிக்க வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள். பயிற்சியாளர்களின் பாதுகாப்பு நடவடிக்கை முக்கியத்துவம் மற்றும் தனிமனித பாதுகாப்பு உபகரணங்கள் பற்றியதும். தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை அடையாளம் காணவும். பல்வேறு வகையான தனிப்பட்ட பாதுகாப்பு சாதனங்களை விளக்கவும். கண் பாதுகாப்பு, பாதுகாப்பு கண்ணாடிகள். பாத பாதுகாப்பு, பாதுகாப்பு காலணிகள், தூசி, புகைகளை மறைத்தல். சுவாச கருவிகள். கை பாதுகாப்பு, கையுறைகள். தலை பாதுகாப்பு, ஹெல்மெட். கேட்டல் பாதுகாப்பு, காது செருகிகள். ஆடை பாதுகாப்பு ஜாக்கெட். நோக்கம்: இந்த பயிற்சி முடிவில் உங்களால் வெற்றிகரமாக செயல்பட முடியக்கூடியவைகள். பல்வேறு தரப்பட்ட உலோகம் பொருட்களின் பழுதுகளை அடையாளம் காணலாம். பழுதுகளை அடையாளம் காணுதல். அலையான விளிம்புகள். குறைபாட்டின் வகை: விளிம்புகளில் உள்ள இழைகள் மையத்தில் உள்ள இழைகளை விட நீளமாக இருக்கும். குறைபாட்டிற்கான காரணம்: குழிவான ரோல் வளைவு மற்றும் மீள் சிதைவின் விளைவு. சரிசெய்தல் நடவடிக்கை: ஹைட்ராலிக் ஜாக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இது தேவைக்கேற்ப ரோல்களின் மீள் சிதைவை கட்டுப்படுத்துகிறது. சிறிய விட்டம் கொண்ட ரோல்கள் பயன்படுத்தப்படுகின்றன. விளிம்பு விரிசல். உலோகத்தாளின் விளிம்பில் பல்வேறு விரிசல்கள் மற்றும் உலோக வெட்டப்பட்ட துண்டுகள். குறைபாட்டிற்கான காரணம்: ஒத்திசைவற்ற சிதைவின் மூலம் பனிப்பகுதி மேற்பரப்பில் தூண்டப்படும் இரண்டாம் நிலை இழுவிசை அழுத்தங்கள். எட்ஜ்ரோல்களை பயன்படுத்தி டென்ஷன் அண்ட் கீழ் ரோலர் லெவலிங் அல்லது ஸ்ட்ரெஸ் லெவலிங். மைய விரிசல். குறைபாட்டின் வகை: உலோகத்தாளின் நடுவில் சிறிய சீரான விரிசல். அதிக இழுவிசை அழுத்தம் காரணமாக ஏற்படுகிறது. சரிசெய்தல் நடவடிக்கை: ரோல்களை கேம்பரிங் செய்வது அத்தகைய குறைபாடுகளை தடுக்கலாம். அலிகட்டரிங். குறைபாட்டின் வகை: லேயரின் பிரிதல் ஸ்லாப்பின் திறப்புக்கு வழிவகுத்தது. அது திறந்த நிலையில் முதலை வாய் போல் தெரிகிறது. குறைபாட்டின் காரணம்: மையத்தில் நிகழும் பொருளின் ஒரே மாதிரியான ஓட்டம் காரணமாக ஸ்லாப்பின் மையக்கோடு வழியாக உலோகத்தில் உள்ள உலோகவியல் பலவீனம் சேர்க்கப்பட்டதன் காரணமாக. சரிசெய்தல் நடவடிக்கை: ரோல்களை கேம்பரிங் செய்வது அத்தகைய குறைபாடுகளை தடுக்கலாம். மேற்பரப்பு குறைபாடு. சரியான பினிஷிங்காக டை சரியான கேஸ்டிங் மற்றும் பினிஷிங்கிற்காக சரிபார்த்தல். சரிசெய்தல் நடவடிக்கை: சரியான வார்ப்பு மற்றும் சரியான பூச்சுக்காக டையை சரிபார்த்தல். இன்க்ளூஷன். வார்ப்பதில் உள்ள குறைபாடுகள் ஆக்சைடுகளின் கசடு மற்றும் அச்சுகளின் மணல் மற்றும் கருக்கள் ஆகியவற்றால் லேடலில் உருவாகும் குறைபாடுகள் மற்றும் உருகிய உலோகத்தில் சேர்க்கப்படும் தயாரிப்புகளில் பாய்ந்து உலோகம் அல்லாத சோதல்களாக பாகங்களின் மேற்புறப்புகள் தோன்றும். பிளிஸ்டர். உட்செலுத்துதல் மோல்டிங்கின் போது காற்று வார்க்கப்பட்ட பகுதிக்குள் சிக்கி பகுதியின் மேற்பரப்பில் ஒரு கொப்புளத்தை உருவாக்குகிறது. பகுதி சுவர் தடிமன் அல்லது வடிவவியலின் மாறுபாட்டின் காரணமாக இரண்டு ஓட்ட முனைகள் சந்திக்கும் இடத்தில் இது அடிக்கடி நிகழ்கிறது. பிட்ஸ். வார்ப்பில் சீரற்ற மென்மையான தாழ்வுகளாக அல்லது ஆழமற்ற குழிகளாக குழி தோன்றும். இந்த குறைபாடு உலோகத்தில் உள்ள குரோமுடன் ஆக்சிஜன் வினைபுரிவதை குறிக்கிறது. இந்த எதிர்விளைவு சில உலோகங்களில் அதிகமாக உள்ளது. எம்பெடட் ஸ்கேல்ஸ். பல்வேறு வகையான மேற்பரப்பு குறைபாடுகள், அளவிலான குறைபாடுகள், குறிப்பாக அளவின் சிதைவு மற்றும் உடைவினால் விளைகின்றன. இக்கடூரியில் சாதாரண அளவிலான உருவாக்க நடத்தையை விவரிக்கிறது.
கிராக்ஸ். ஹைட்ரஜன் விரிசலை குளிர் விரிசல் அல்லது தாமதமான விரிசல் என்றும் அழைக்கலாம். இந்த வகை விரிசலின் முக்கிய தனித்துவமான அம்சம் என்னவென்றால் இது ஃபெரிடிக் ஸ்டீல்களில் ஏற்படுகிறது, பெரும்பாலும் வெல்டிங்கில் அல்லது வெல்டிங்கிற்கு பிறகு சிறிது நேரம். ஸ்லிவா. எஃகு தயாரிப்புகளில் உள்ள சில குறைபாடுகள் தனிப்பு பிளவுகள், ரோல் மார்க்ஸ், ஓவர்லேப்ஸ், ஆக்சைடு செதில்கள் மற்றும் பிஞ்சர்கள் ஆகியவை அடங்கும். ஸ்கேப். ஸ்கேப் என்பது மணல் வார்ப்பு குறைபாடு, இது முறையற்ற மணல் மோல்டிங் காரணமாக ஏற்படுகிறது. ஸ்கேப் என்பது ஒரு உலோகத்தின் கடினமான மெல்லிய அடுக்கை குறிக்கிறது, வார்ப்பு மேற்பரப்புக்கு மேலே ஒரு மெல்லிய மணல் அடுக்கின் மேல் நீண்டுள்ளது. அட்டவணையில் உள்ள பொருளின் குறைபாடுகளின் தன்மையை தயவுசெய்து கவனித்து உங்கள் பயிற்றுவிப்பாளர் மூலம் சரிபார்க்கவும். குறைபாடுகளின் தன்மையை 2 வகைகளாக பிரிக்கலாம். டென்ட்டுகள் ரோலிங் குறைபாடுகள். மேற்பரப்பு பினிஷ் வார்ப்பு குறைபாடுகள். இன்று நீங்கள் பயின்றிருப்பது பல்வேறு தரப்பட்ட உலோகப் பொருட்களின் தன்மைகளையும் பழுதுகளையும் கண்டறிதல். இப்போது உங்களுக்கு இந்த தொழில்நுட்ப செயல்முறையை பற்றி தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி.